மகர ராசி நண்பர்களே, எப்பவுமே விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எஸ், ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா தப்பு கிடையாது. போட்டி போடுறியா போட்டுக்கோ, ஜெயிக்கணுமா ஜெயிச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பார்ப்போம், மேலே இருக்கிற கடவுள் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஸ்லோ ப்ராசஸிங் பண்ணி அதை வின் பண்ணிட்டு வந்துடுவேன். அது உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு. தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டுக்குண்டான பொருட்கள் வாங்குறது, நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை மற்றவர்கிட்ட கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. படிக்கட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் வேலை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்துட்டு இருப்பேன். மற்றவா பார்க்கறதுக்கு பயங்கர கோவக்கார ஆள், கோவக்கார பெண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவா. இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுறேன். ஏன், எதற்கு? இப்படி இருந்தால் தான் மதிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பல் சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக, நகை சுத்து சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கிளென்லினஸ் தேவை. இது சரியில்லைன்னா உடனே சுத்தம் பண்ணிடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு.